உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமளி ஏற்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று தாக்கலாகி நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கிடையே இடஒதுக்கீடு மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவிற்கு தமிழக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேசினர். அப்பொழுது பேசிய மத்திய அமைச்சர் விஜய் கோயல், மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாகும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, எதிர்க்கட்சிகளை ஆலோசிக்காமல் மாநிலங்களவை தொடர் நீட்டிக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே அவசரமாக இடஒதுக்கீடு மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதாக சாடினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டி ராஜா மசோதாவை கண்டிப்பாக தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். மசோதா மீது விவாதிக்க வேண்டுமா கூடாதா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். திமுக உறுப்பினர் கனிமொழியும் மசோதாவை எதிர்த்து பேசினார். உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டை பாதிக்கும் என கூறி மாநிலங்களவையில் இருந்து அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் பொருளாதார இடஒதுக்கீடு மசோதா மீது பேசிய மாநிலங்களவை அதிமுக தலைவர் நவநீத கிருஷ்ணன், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை பின்தங்கியவர் என கூற முடியாது என்றார். எந்தவித தரவுகளும் இல்லாமல் கொண்டு வந்துள்ள மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறிய அவர், புதிய இடஒதுக்கீடு சமூகத்துக்கு ஆனது அல்ல எனவும் தனிநபருக்கானது ஆனது அல்ல என்றும் கூறியுள்ளார். It is in violation of basic structure of the Constitution. Our Parliament lacks legislative competency because it never gives the power to the Parliament to enact law to provide this kind of 10% reservation.